ஹாய் ராகுலே. இந்த வீடியோவில் வந்து ஹேர் பர்மிங், எல்லோரும் ஸ்ட்ரைட்னிங் தான் ஜாஸ்தியாக பார்த்துருப்பீங்க. இங்கே தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு ஜாஸ்தியாக ஸ்ட்ரைட்னிங் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஹேர் பர்மிங், கேர்ள் பண்ணுறது, அந்த மேகி நூடுல்ஸு மாதிரி நூடுல்ஸ் மண்டையாக்குறது வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. எனக்கு வந்து பெரிமெனபாஸ் போயிட்டுருக்கனால ஹேர் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ரைட் சைடில் மட்டும் எனக்கு தின் ஆகிற மாதிரி தோணுச்சு. சரி, பேசாமல் பர்மிங் பண்ணுவோம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் ஒரு விஷஸ் பக்கெட் லிஸ்ட்டில் வந்து இருந்தது. பண்ண முடியல. 28 வருஷமாக பார்லர் வச்சுருக்கேன். கிளாஸ் சொல்லி கொடுத்தாங்க படிக்கும்போதே 96. ஆனாலும் அது நான் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கல. அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். அதனால் நான் அந்த லோஷன் வாங்கி பண்ணவும் இல்லை. இப்போது ஸ்டூடெண்ட் வச்சாச்சு பண்ணலானாலும் அதுக்கும் சும்மா ஓரலாக சொல்லி கொடுத்துட்டு தியரி எழுத வச்சுருவேன். புரிஞ்சுக்குவாங்க. ஸ்ட்ரைட்னிங் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்புறம் வரிசையாக கெரட்டின், போட்டாக்ஸ் எல்லாமே அதே ப்ரொசீஜர் தான். பர்மிங்கும் அதே ப்ரொசீஜர் தான். ஒரு லோஷனு, ஒரு நியூட்ரலைசரு. அப்புறம் இங்கே பக்கத்தில் இருக்க சன் சலூனில் மனோன்னு சொல்லி ஒரு தம்பி, அவர் தான் பிருத்திவிக்கு ஹேர் கட் பண்ணுவார். அப்புறம் அந்த ஜெயக்குமார் அண்ணா பண்ணுவார், அந்த ஓனரு. அப்புறம் அவரை கூப்பிட்டு நைட்டு பண்ணலாம், நம்ம தான் வீட்டில் சோத்து பிரச்சனையை பார்க்கணும், அப்புறம் கிளைண்ட்டை பார்க்கணும், நான் ஊருக்கு போகிற அவசரம், சென்னை போகிற அவசரம், பேக்கிங்கு, அப்புறம் நிறையா கிளைண்ட்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நைட்டு தான் ஃப்ரீயாக நம்மளுக்கு உண்டான டைம் அப்படின்ட்டு 9:30 மணிக்கு வர சொல்லியிருந்தேன். 9:30 மணிக்கு வந்தார். வந்துட்டு ஆக்சுவலி 4 hours எடுத்துக்கணும். ஆனால் அன்னைக்கின்னு கிளைமேட்டும் கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு. ரொம்ப ஹாட் கிளைமேட் இல்லை, டக்குன்னு முடி காயிற மாதிரி. அப்புறம் 4 hours ப்ரொசீஜர் வந்து ஷார்ட்கட் அடித்து 2 hours பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் வீட்டுக்கு போய் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டார். குளிச்சுட்டு சாப்பிடுவேன் அப்படின்ட்டு. சரின்ட்டு அவரை நான் அந்த 2 ப்ராசஸ் முடிச்சுட்டு மூஸ் மட்டும் போட்டுட்டு திருப்பி கொஞ்சம் விட்டுறலாம் அப்படின்ட்டு பார்த்தா முடி காயவே இல்லை. அன்னைக்கின்னு நல்லா ஹியூமிடிட்டி இருந்ததுனால காயவே இல்லை. அப்புறம் அப்படியே தூங்கியாச்சு ஏசியை போட்டு. அடுத்த நாள் காலையில் எனக்கு அந்த லோஷனோட கப்பு தாங்க முடியல. ஆக்சுவலி வந்து அடுத்த நாள் ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது, 2 நாள் கழித்து தான் பண்ணணும். கோம்பும் ஒரு 3 நாள் கழித்து தான் சீப்பே போடணும். ஆனால் நான் கரெக்டாக அந்த ப்ராசஸ் பண்ணல. பர்மிங் ப்ராசஸும் ரொம்ப ஷார்ட்கட் அடித்தனால ஒரு அளவுக்கு வந்துச்சு. ஆனால் என்னோடய நீடு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சி. அப்புறம் ஹேர் ஃபால் ஆகலை. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் கிளைண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு பண்ணேன். ஹேர் ஃபால் ஆகலை. 1 வீக் ஆகிடுச்சி. ஆனால் பர்மிங் வந்து கேர்ள்ஸ் போயிடுச்சு கொஞ்சம், ஏன்னா நான் ஷார்ட்கட் அடித்தேன் அப்படின்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.